உங்களுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கணும் குருவே. ஏன் ராஜா? காதல்னு உடனே கசையடி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தா கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. போறதுதான் போறீங்க, அப்படியே எங்களுக்கும் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்களேன். கல்யாணமா? உங்க 2 வருஷமா? இருப்பா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு ஆள் கொஞ்சம் வாட்ட சாட்டமா லட்சணமா அழகா இருக்கணும். 2 பேரும் காலையில் குங்குமம் போட்டு வைக்கும்போது கண்ணாடியில் பாக்குறீங்களே, ஏன் பொண்ணுங்களை பயன்படுத்துறீங்க? வேண்டாம். வேணுமா? இல்ல கல்யாணம் வேணுமா? வேண்டாம்ல. நம்மளுக்கு எதுக்கு? போ வேலை பாரு. சரி பாக்குறோம். போய் கோட்டை எடுத்து வைக்கடா. போகடா மரங்கள. ஐயா வணக்கம். ஐயா ஒத்திகை நடக்குது போல இருக்குங்க. ஆமா, தொழில்காரர் தானுங்க. நம்ம தொழில குழந்தைய காலில் தெரியுது பாருங்க. அடடா என்னமா ஆடுதுங்க. அதுவும் நம்ம அபிராமி ஆடுறத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்களே. உட்காருங்க. ஐயா வணக்கம். நான் ஆவிட பிள்ளைங்க. நம்மளதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தனுங்க. ஏதாவது டொனேஷன் வேணுமா? ஐயோ, ஆடுறோம், சம்பாதிக்கிறோம், வர்ற வருமானத்தில் நல்ல வசதியா இருக்குங்க. பேர் என்ன? என் மகன் செல்வம் இல்லைங்க. விவகாரமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்துடுங்க. புரியலையே. ஐயா நீ கோயில் திருவிழாவுக்கு நம்ம 2 கோஷ்டி ஒன்றா போயிருந்தோம் இல்லைங்களா? ஆமா. அப்போ பெருசு நாம ஆட்டத்தையும் கூட்டத்தையும் பார்த்துட்டு திரும்ப போட்டுருங்க. சிறுசுக்கு 2 பேரும் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டாங்க போல் இருக்கு. சிறுசுகளா? ஆமாங்க, இப்போ நாம 2 பேர் தான் பெருசுங்க, அதுக்கு 2 சிறுசு தானே. செல்வமும் அபிராமியும் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க போல் இருக்கு, பேசியிருப்பாங்க போல் இருக்கு, பழகியிருப்பாங்க போல் இருக்கு. இப்போ நெஞ்சு நிறைய ஆசையை நிரப்பிட்டு நிற்கிறாங்க. எது? இப்போ ஆசைப்படுறதோட சிறுசுக்கு வேலை முடிஞ்சு போயிருதுங்க. பெருசுக்கு நாம தானே பேசி கல்யாணத்தை கட்டி வைக்கணும். அதனால தான் கல்யாணத்தை எப்படி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாமா இல்லை எங்கள் வீட்டில் வச்சுக்கலாமா, அல்லது உங்களுக்கு ஏதாவது குலதெய்வ கோயிலில் வேண்டுதல் இருந்தால் சொல்லுங்கள், அந்த கோயிலே வச்சு முடிச்சிருவோம். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே பொண்ணு கேப்ப? நீ இப்போ காப்பி எதுக்கு தட்டி விட்டீங்க? இதில் கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? ஐயா நீங்கள் பொண்ணை பற்றவர், நான் பையனை பற்றவன், 2 பேரும் பேசி முடிச்சிட்டோம்னா கல்யாணம் அவ்வளோதானே. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? அவ்வளவுதான் உனக்கு தெரியும். என் கௌரவம் என்ன, என் பெருமை என்ன, புகழ் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏதோ பைத்தியக்காரத்தனமா உன் பையன் தான் என் பொண்ணு மேல ஆசைப்பட்டானா அதை நம்பி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உனக்கு புத்தி எங்கேயா போச்சு? ஐயா போதும். அவன் உங்கள்கிட்ட கடை கட்டு வரல, கல்யாண பேச வந்திருக்கேன். நீங்க வசதியானவர் தான், கௌரவமானவர் தான், அதுக்காக வார்த்தை அள்ளி பேசாதீங்க, கொஞ்சம் மரியாதை பேச. உனக்கு எதுக்கே மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? சிவசங்கர மூர்த்தி கிட்ட, பரதநாட்டியத்துக்கே ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிவசங்கர மூர்த்தி கிட்ட பேசுற. பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியத்தினாலையும் அந்த நடராஜ பெருமானுடைய ஆசினாலையும் இன்னைக்கு பரதநாட்டியத்துல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கேன். என்கிட்டே குரல வசதி பேசுற. இந்த பரியா ஆட வந்து ஆடிட்டு போகணும், அதை விட்டுட்டு ஆட வந்த பொண்ணு மேல பையன் ஆசைப்படுறதும் அதையே நியாயப்படுத்தி பொண்ணு கேட்டு அப்பம் வர்றதும் என்ன விளையாடுறீங்களா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லையா? தெருவில் ஆடுற கூட்டம் தானே, உன் புத்தி அப்படி தானே போகும். யோ நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா என் ரத்தத்துல கலந்திருக்க கலையை பத்தி ஏதாவது பேசுனேன் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன நானும் பாக்குற பேசிட்டே இருக்கிறியா? என்ன பெரிய கௌரவம்? யோ உன்னுடைய பரம்பரையில பிறந்து உன்னுடைய கௌரவத்தை தினம் பார்த்து வளர்ந்த உன் பொண்ணு அபிராமதாயா இந்த சாதாரண ஆவுடைய அவளுடைய மகனை விரும்பி இருக்கா? பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஆசைப்பட்டது என் மகன் மட்டும் இல்ல உன் பொண்ணு தான். இத பார், நான் ஏழையா, அந்தஸ்து இல்லாதவன் தான், கௌரவம் அட நான் பிச்சைக்காரையா. ஆனாலும் என் மகனை நல்ல குணத்தோட நான் வளர்த்ததுனாலதான் அவன் இந்த பொண்ணு கிட்ட நல்ல குணத்தோட பழகி இருக்கான். அதனால நான் இந்த வீட்டு வாசல்ல பொண்ணு கேட்டு வந்து நின்று அவமானப்பட்டிருக்கேன். ஆனா இதே என் மகனை வேற விதமா வளர்த்து அவன் பொண்ணு கிட்ட வேற விதமா நடந்திருந்தான்னா, ஐயா என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்குங்க, அத்தனை பேர் குடும்பத்தோட எங்கால மூடிட்டு வெளியே போ. சும்மாரியா விடுங்கடா, என்ன பேசுறான் அவன்? ஒரு கலைஞனை மதிக்க தெரிஞ்சவன் தான்டா உண்மையான கலைஞன். அதை விட்டு பரம்பரை கௌரவம் ஆண்டவனுடைய அனுகிரகம் அவமானமா பேசுறானே அவ கலைஞனாடா. விடுங்கடா, முதல்ல மனுஷனா நடந்து சொல்லுங்கடா, அப்புறம் கலைஞனா இருந்து கிளிக்கிட்டேன். நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. விடுங்கடா, வாங்க சொன்னா கேளுங்க, வாங்க. செல்வம், உன் கல்யாணம் நீ நினைச்சபடியே நல்லபடியா உறுதியாயிருச்சு.
அப்பாவும் பேசி முடிச்சிட்டு நல்ல செய்தியோட வருவாரு. ஆனா உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா எனக்கு பட்டு வேட்டி, சில்க் ஜிப்பா, இந்த ரோல்டு கோல்டு HMT வாட்ச், மைனர் செயின். மறந்துட்டேன், இந்த புலிநகை வச்ச மைனர் செயின் இவ்வளவு வேணும்பா. ஏண்டா கல்யாணம் உனக்கா செல்வத்துக்காடா? அவனுக்கு தான். கல்யாணம்னா கிச்சடி, கேசரி, பொங்கல், நல்ல டிஃபன் கேட்கலாம், வடை வாய்ஸோட சாப்பாடு கேட்கலாம், வேணும்னா பிரியாணி கூட கேட்கலாம், தப்பு இல்ல. நீ என்னமோ சீர் வருஷம் மேல அடிக்கிட்டு போயிட்டே இருக்கிற. ஏண்டி சிவசங்கரமூர்த்தி என்னவோ அப்படிப்பட்ட பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரைன்னு சொன்னாங்க. கடைசியில அவர் பொண்ணு என்னடானா ஒரு நாட்டு பரத்தான போய் காதலிச்சிருக்காளே. ச்சே, கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குடி. ஏய், பெரிய இடம்னாலே இந்த மாதிரி அசிங்கம்லாம் இருக்குண்டி. இன்னைக்கு நம்ம ரிஹர்சலுக்கு வந்ததுனால இதை தெரிஞ்சுக்கிட்டோம். பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் அவங்க கூட இவ ஓடி போயிட போறா. எதுவுமே நடக்காத மாதிரி பணத்தை வச்சு மறைச்சிருவாங்க. எத்தனை பேரை பாத்துருக்கோம் இது மாதிரி. அப்பா, ஆவட பிள்ளையோட மகன் மரியாதை இல்லாம ஒரு கலைஞன் அடிச்சுட்டாங்கிற கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க காரை உடைச்சேன். இது மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் உங்க மேல விட வேண்டிய அடிதான். பொண்ணு கேட்டு வந்தவரை உங்க பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா வாய் வார்த்தையில சொல்லி அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருக்கீங்களே. அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஆவட பிள்ளைக்கு என்ன அனாதை நினைச்சிட்டீங்களா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவுக்கு எந்த அவமானம் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க ஆட்டம் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க பூ போட்டு பூஜை பண்ணி யாருக்கு முன்னாடி ஆடுறீங்களோ அந்த நட்டராஜனே மயானத்துல உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு ஆட வந்தாயா? உங்க வார்த்தைப்படி அப்படி தெருவில் ஆடுற நாங்களும் அந்த நட்டராஜ மூர்த்தி தான் ஒண்ணு. சத்தியமா நீங்க இல்ல. உங்க ஆணவோ அகங்காரம் அழிஞ்சு போய் எங்க அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கதான் போறீங்க. எங்க அப்பாவோட வைத்தறிச்சு உங்களை சும்மா விடாது. பெரிய இடத்து சண்டை தெருவுக்கு வந்துருச்சு பாத்தியா? பொண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் ஆகும். வண்டியை ஒருத்தர் உடைச்சிட்டு போறான், இவங்க நின்று வேடிக்கை பார்த்தா தப்பு இவங்க வேற என்னன்னு அர்த்தம்? வெளியே இருந்து பார்த்தா வீடு அலங்காரமா தான் இருக்கு, உள்ள போய் பார்த்தா தானே அங்க இருக்கிற அசிங்கம் தெரியும். அப்பா, என்னாலதானே உனக்கு இந்த அவமானம் எல்லாம்? ராஜா மாதிரி கம்பீரமா இருந்த பொண்ணு என்ன மன்னிச்சிடுப்பா. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? இது பாருப்பா செல்வம், ஒருத்த மகனா அப்பா மேல ஒரு சிறிய வச்சிருக்கலாம், ஒரு அண்ணனா தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கலாம், ஒரு நண்பனா சின்னதிகார மேல பிரிய வச்சிருக்கலாம். இது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறதாப்பா. ஆனா ஒரு பொண்ணோட மனசை ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் அமையாதுப்பா. உனக்கு அமைஞ்சிருக்குது, அதை போய் வேண்டாங்க. விட்றா, அவன் என்னை அவமானப்படுத்தினா அது எனக்காச்சு அவனுக்காச்சு, நான் பார்த்துக்கிறேன். நம்ம கலையை அவமானப்படுத்தினுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன். அதுக்காக நீ காதல வேணாங்கிற பைத்தியக்காரனாகிறியா? ஏப்பா, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேரை சொல்றதுக்கு நீ எவ்வளவு தூரம் யோசிச்ச? இப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பொண்ணே வேணாங்கிறியாது நியாயமா? இதை பாருப்பா, நீ ஆசைப்பட்ட பொண்ணு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலைப்படாத, இந்த சந்தோஷத்தை இழந்துடாத.
அடே, என்னடா பைத்தியக்கார மாதிரி அழுதுட்டு இருக்க? இது பாரு, இது பாரு. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை வேணாட்டிய. காதலுங்கிறது என்ன நீ மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா? அந்த பொண்ணு கேட்க வேணா? அவ உன்னை நினைச்சு ஒருகிட்டு இருப்பால, அவ உன்னை நினைச்சு கலங்கிட்டு இருப்பால. நீ காதல் என்ன காதலிக்கனா நீ மறந்துடணுமா? தப்பு இல்லையா? உங்க 2 பேர்த்தையும் என் உசுர கொடுத்தாவது நான் சேர்த்து வைப்பேன். கண்ணத்தோட கண்ணத்தோட அப்பா கண்ணத்தோட ஒன்னு போய் அடிச்சுட்டேன். இந்த விஷயத்தில் அபிராமி மேலே குத்தம் சொல்ல மாட்டேன். தப்பெல்லாம் உங்கள் மேலே தான். நீங்களே அவகிட்ட சொல்லி அவனை மறந்துட சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா. யார் சொன்னாலும் அது மட்டும் என்னால் முடியாது. இந்த பர்மா, எனக்கு அவங்க அப்பனுக்கு விரோதமாயிடுச்சு. இப்போ போய் நீ அவனை விரும்பினீன்னா அது என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகாதா? செல்வத்தை நீ மறந்துடு. செல்வத்தை என்னால் மறக்க முடியாது. நீ எப்படி வளரணும், என்னெல்லாம் சாதிக்கணும்னு என் மனசில் எவ்வளவோ கோட்டை கட்டி வச்சிருக்கமா. ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை காதலிச்சு அதெல்லாம் பாழாக்கிடாத. அந்த செல்வத்தை உன் மனசுலேருந்து அடியோடு அழிச்சிரு. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது செல்வத்தோட தான். உங்களை கையெடுத்து கும்பிட அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியும். என் பொறுமையை சோதிக்காத. உன் காலில் சலங்கை கட்டி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண கையிரு. அந்த கையால் உன்னை அடிக்க வேண்டாமான்னு பார்க்குறேன். இந்த சிவசங்கரமூர்த்தியோட கௌரவத்தில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட விடக்கூடாது. புரியுதா? அதையெல்லாம் புத்தியில் வச்சு ஒழுங்கா நடந்துக்க. முத்தத்தையும் நீ கொடுத்தாயா, முத்தத்துக்கு கொடுத்தாய். அபிராமி, செல்வத்தை தானே பார்க்க போற? ஆமா. திரும்பி வர போறியா இல்ல அங்கேயே இருந்துட போறியா? எனக்கே தெரியாது. உங்க காதலை ஏத்துக்கிட்ட இந்த அம்மா கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டியே. ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இல்லையா? அப்பாவோட பிடிவாதத்தை பார்த்ததும் எங்க காதல் நிறைவேறாதுன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் போறேன். ஒரு மின்னல் அடிச்சு இடி இடிச்சாலே அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு ஓடி வந்து பக்கத்துல படுத்துக்கிற நீயா இந்த நட்ட நடு ராத்திரியில தைரியமா புறப்பட்ட? பெத்து வளர்த்து 18 வயசு வரைக்கும் ஆளாக்குன அப்பா அம்மாவையே மறந்துட்டேன்னா உண்மையிலேயே உங்க காதலுக்கு சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். பஞ்சண்ண, இனிமே அவ செல்வத்தோட தான் இருக்க போறாளா? கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அபிராமியை பெத்தவன் நான் சொல்றேன், கூட்டிட்டு போங்க. போமா, போ. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கிற சராசரி மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் செல்வம். பின்ன நானும் உன்ன மாதிரி அவசரப்பட்டு ஓடி போயிடலான்னு முடிவெடுத்தேன்னா எங்களை பத்தி உங்க அப்பா மனசுல இருக்க நினைப்பு சரி நாயிடும் இல்லையா? இதை பாரு, நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும், உங்க அப்பா சம்மதத்தோட. எனக்கு நம்பிக்கை இருக்கு.
உங்க அப்பா மனசு மாறும்னு. அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம். தப்பு கணக்கு போடுறீங்க செல்வம். எங்க அப்பா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அது நிச்சயமா நடக்காது. இவ்வளவுதானா நீ நம்ம காதல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை? நான் என்னவோ இது அவசரத்துல வந்த காதல் இல்ல, ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு வந்த காதல் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசுறியே. இத பாரு, சண்டையிலையும் காதல்லையும் வீரம் தான் ஜெயிக்குமே தவிர கோழத்தனம் ஜெயிக்காது. நம்ம கோழைங்க இல்ல, புரியுதா? நம்ம காதல் உண்மையான காதல், அது கண்டிப்பா ஜெயிக்கும். நீ இப்போ உன் வீட்டுக்கு போமா. போமா. செல்வம், விரும்பாத பொண்ணைய தூக்கிட்டு வர இந்த காலத்துல விரும்பி வர்ற பொண்ணை திருப்பி அனுப்புறியே, உனக்கு நான் நீ நல்லா இருக்கணியா? நல்லா இருக்கு. செல்வம், செல்வம், சொல்லி கொடுத்து வர்றதில்லப்பா அந்த குணம். ரத்தத்தோட வர்றது அது உனக்கு இருக்குடா. நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அபிராமி, வாமா. நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு கூட தெரியாம இந்த நடுராத்திரில உன்னை நான் ஏன் அனுப்பின தெரியுமா? செல்வத்தை பத்தின என்னுடைய கணக்கு தான். அது தப்பாகல. நிச்சயம் அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அபிராமி, நீ ஒரு நல்லவனை காதலிச்சிருக்கேன்னு உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேம்மா. அம்மா, சந்தர்ப்பம் கிடைச்சிருத்தேன்னு சாதகமாக பயன்படுத்திக்கிற மனுஷனை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த செல்வம் அப்படி இல்லை. இப்போ நான் சத்தியமாக சொல்கிறேம்மா, இந்த காதல் ஜெயிக்கணும். இந்த காதல் ஜெயிக்கணும். நாராயணா, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கு கொண்டாட்டம். இந்த ஊருக்காரன் கொண்டாடுவதற்கு அந்த செல்வம் பையில எப்படி ஆட்டி வைக்கிறோம் பாரு. செல்வம், சிவசங்கரமூர்த்தியும் நானும் உனக்கு தனித்தனி எதிரிங்க. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் நீ ஒரே எதிரி. எந்த பொண்ணுக்காக என்னை அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சியோ அதே பொண்ணுக்காக நீ அவமானப்பட போற. இது ஏன் முறை. ஆரம்பிக்கிறேன். வாங்க. வணக்கம். உங்களை மாதிரி ஒரு பெரிய நாட்டியம் இது என் கடையை திறந்து வைக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். வாங்க சார். நல்லா இருக்கேன். இங்கெல்லாம் கிட்டார், பியானோ, இங்கே ட்ரம்ஸ், எல்லாமே இம்போர்ட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்ன சார், பியானோ, கீபோர்ட், ட்ரம்ஸ், கிட்டார்னு சாரு காட்ட வேண்டிய வாத்தியங்களா இது? சாரோட ரேஞ்சே தனி, அவரை காட்ட வேண்டிய செக்ஷனே தனி. நீங்க போங்க, நான் காட்டுறேன். நீங்க வாங்க சார். நீங்க வாங்க, நான் காட்டுறேன். இதெல்லாம் பாருங்க, இதான் உங்க செக்ஷன். தாரை, தப்பட்டை, பம்பை, உடுக்க. ஏன் இந்த வாத்தியத்தில் உங்களுக்கு காட்டுறேன்னு பாக்குறீங்களா? நாளைக்கு எப்படியும் ஆவுட பள்ளிக்கு சம்பந்தி ஆக போறீங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்காந்து கச்சேரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு வைங்க. அதுக்கு தான் முன்ஜாகிரதையா. அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல வெறும் பரதநாட்டியம் போர் அடிச்சு போச்சு. ஸோ தெருக்குத்தோட சேர்ந்து சும்மா சுகல் பந்தி மாதிரி வச்சிங்கன்னு வைங்களேன், பிச்சுட்டு போவோம். குனோஸ், இந்த மனுஷுக்கா இந்த வருஷம் உங்களுக்கு அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும். இன்னும் உள்ள வாங்க, கொம்பு, மிகப்பெரிய கொம்பு, இதெல்லாம் போக்கத்துல என்ன இதுக்கு போய் கொஞ்சிட்டு போறாரு. எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க? போகிற இடத்துலலாம் உங்களுக்கு இப்படி அவமானம் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் பேரை சொல்கிறதுக்கு கூட இதுக்கு ஆவுட பிள்ளை கூட்டத்துக்கு அருகதை கிடையாதுங்க. அண்டி சிரிக்க வச்சுட்டானே, எனக்கு நினச்சி அப்படியே உடம்புல பதறுதுங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்க, அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம கௌரவம் கெட்டு போயிடும், பேர் கெட்டு போய்டும் நினச்சி அவனை மன்னிச்சு விட்டீங்க. அதான் தப்பு. உழுவுறவன் இழிச்சவாயனா இருந்தான்னா மாடு ஏறி நின்று என்னடா மச்சான்னு கேட்கும். உங்கள் தலை மாலை வாங்குறதுக்கு மட்டும்தாங்க குனியணும். மானம்பர விஷயத்துக்குலாம் குனியக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த பாயில் உங்கள் காலில் உள்ள வைக்கிறேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வண்டி நிறுத்துப்பா, நான் என் வேலையை ஆரம்பிக்க போகிறேன்.
எங்க அப்பா கிட்ட என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். என்னப்பா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம். இவங்கெல்லாம் நம்ம கச்சேரியை புக் பண்ணிட்டு போனவங்க. ஆமா. ஏப்பா வெள்ளக்காரா, என்ன எல்லாரும் ஒண்ணா கூட்டம் வந்துருக்கானுங்க? எப்பா வெத்தலை பாக்கு வச்சு அட்வான்ஸ் கொடுத்தா இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கேட்கறப்பா. ஐயா எனக்கு என்னமோ இது தானா நடந்த மாதிரி தெரியலையா. ஒரு ஊர்ல மழையெல்லாம் வந்து வெள்ளக்காடு ஆயிருச்சுங்கிறான். ஒரு ஊர்ல மழையே பெய்யலைங்கிறான். ஊர் பூரா பஞ்சங்கறானுங்க. ஒரு ஊர்ல தர்மகட்டா பூரா மண்டைய போட்டாங்கன்றான். ஊருக்குள்ளேயே அடிதடி நடக்குதுங்கிறான். சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே சமயத்துல கச்சேரியை கேன்சல் பண்றாங்கன்னா இது நிச்சயம் சிவசங்கரமூர்த்தியோட வேலையா தான் இருக்கும்பா. அவன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம காலுக்கு விலங்கு போடலான்னு பார்க்குறான். பயப்படாதப்பா, விலங்கு உடச்சு போடலாம். யோ, எப்பயுமே இந்த மரியாதை எங்க ஐயாவுக்கு தானே நடக்கும். இந்த வழக்கத்தை யாரையா மாத்தினது? கேக்குறவங்கள வாயை திறந்து சொல்லியா. சொல்லியா? நான் தான்டா. நம்ம கத்துறீங்க. நீயா? எப்பவுமே ஆவட பிள்ளைக்கு தான் முதல் மரியாதை செய்யணும்னு பட்டயம் எழுதி கொடுத்துருக்கு. ஆவட பிள்ளை மட்டும் தான் ஆட்டக்காரரா? உன் பேர் என்ன? சாமி கண்ணுங்க. சாமி கண்ணு ஆட்டக்காரர் இல்லையா? இந்த அந்த ஆள் ஆட்டக்காரர் இல்லையா? பொண்ணம்பளம் ஆட்டக்காரர் இல்லையா? இன்னும் உங்க அப்பம் பாட்டேன் கட்டி வச்ச கோயில் மாதிரி பௌர்ணமியான வண்டி கட்டிட்டு வந்துடுறீங்களே. கேலண்டர் பார்த்துட்டே இருப்பீங்களா? என்ன உண்மையை சொன்னா எரியுதா? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. இதுல கோவில்ல வேற உங்களுக்கு மரியாதை இருக்கேடா. எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, இனிமேல் கோவில் நோட்டீஸ் போர்ட்லயே போட்டுறேன் யாருக்கு முதல் மரியாதைன்னு. அதை பார்த்துட்டு இங்க வாங்க, இங்க வந்து தொல்லை பண்ணாதீங்க. சோத்துக்கு இல்லாத கோயிலுக்குலாம் முதல் மரியாதையா? என்னப்பா இது? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறான். தட்டி கேட்கலான்னு பார்த்தா தடுத்துட்டீங்களே. அந்த உடு செல்வம் சொல்லி கொடுத்து ஆட சொன்னவன் அதோ எங்கேயோ உட்காந்துருக்கான். பாவம் இவன் சும்மா ஆடிட்டு போறான். இவன் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? வாங்க போலாம். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏன் சாமிக்கு என்ன உன மன்னிக்கணும்? உனக்கு மரியாதை கிடைச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா என் வறுமையை பயன்படுத்தி 10,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த நாகராஜன் என்ன கட்டுப்படுத்திட்டானுங்க ஐயா. சாமிக்கண்ணே, எனக்கு பதிலாக நீ மரியாதையை வாங்குறேன்னு நினச்சேன். வெத்துட்டு வந்து நிற்கிறியாப்பா. இது பாருப்பா, எவ்வளோ வறுமை வந்தாலும் பசி வந்தாலும் பட்னி கிடந்தாலும் நாமெல்லாம் ஒரே ஜாதி, கிராமிய கலைஞருங்கிற ஜாதி. அதை மறந்துடக்கூடாது. உன்னை சொல்லி தப்பு இல்லை. எப்படி வேணாலும் வாழான்னு நினைக்கிறவங்க தான் அவனுக்கு வீசுகிற வலையில் விழுந்துடுறீங்க. ஆனால் வைராக்கியத்தோடு இருக்கிறவங்கள ஒரு பயலை நெருங்க முடியாது. வாங்கடே. என்ன என்ன பாக்குற? நாங்க ஒண்ணும் உங்களை கச்சேரிக்கு வழி அனுப்ப வரல. வந்த வழியா திரும்பி போங்கன்னு சொல்ல வந்திருக்கோம். நம்மகிட்ட பணம் இருக்கு, பலம் இருக்கு, படம் இருக்கு. நீங்க சாதாரண கிராமத்தாங்க தானே. நீங்க ஆட்டத்தை முடக்கி முக்காடு போட்டு மூலையில உட்கார வச்சா பாக்குறியா? நடக்காது. எதிர்த்து கேட்கறதுக்கும் ஏன்னு கேட்கறதுக்கும் நாதி இல்லாத கூட்டம் எங்களை நினைச்சியா? சுத்தி பாரியா எவ்வளவு பேருன்னு. உன்னால எங்களுக்கு 10 கச்சேரி தான் போச்சு. ஆனா எங்க உசுறு போகல. இந்த பாரு, இந்த கச்சேரி இல்ல, இனிமேல் நீ எந்த கச்சேரியும் பண்ண முடியாது. எப்படி பண்றங்கறத பார்க்கலாம். அபிராமி, ஐயா, நீங்க எனக்கு குரு மாதிரி. சந்தோஷமா சலங்கைய கட்டி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப வேண்டிய நீங்களே இப்படி குருஷேத்திர மாதிரி சண்டை போட நிக்கிறீங்களே. நீங்க ஒரு பெரிய மேதை, அதே மாதிரி எங்க அப்பாவும் ஒரு மேதை. உங்க கலை பெருசா எங்க கலை பெருசான்னு சண்டை போட்டு எங்க இந்த 2 கலையும் அழிச்சிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தண்டிக்காதீங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எந்த கலையா இருந்தாலும் ரசிகர்களை
சந்தோஷப்பட வைக்கிறதுல தான் அந்த கலையோட ஆத்மாவே இருக்கு இல்லைங்களா? அந்த ஆத்மாவை அழிச்சிட்டோம்னா எந்த கலையை காப்பாத்தி என்ன பண்ண போறோம்? இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. யாருமா நிறுத்தினா? யார் நிறுத்தினா? இந்த ஆவட பிள்ளையை பத்தி உனக்கு தெரியாது. அவன் யாருடைய ஆன்மாவை காயப்படுத்துறது இல்லம்மா. ஆனா உங்க ஒப்பந்தான் என்னுடைய ஆன்மாவை காயப்படுத்திட்டு இருக்கான். ஏமா, என் பையன் உன் மேல ஆசைப்பட்டான், நீயும் அவன் மேல பிரியப்பட்ட. இது நம்ம 2 பேரும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அதுக்கு இந்த ஏழை பாலைகளை என்ன பாவம் பண்ணாங்க? இவங்க என்ன அடியால் நினைச்சாங்க? கொப்பேன் அத்தனை பேர் இந்த மண்ணோட கலைஞரமா? அவன் கரகாட்டக்காரன்.